ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். எங்கள் ஊர் உழவர் சந்தை இதுதான். பசங்களை கூட்டிகிட்டு பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி இப்படின்னு லேட் ஆயிடுச்சு. இதே ரோட்டில் தான் லெஃப்ட் சைடில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும். இந்த கோயிலுக்கு நான் விடாமல் போயிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஒவ்வொரு வாரமுமே நான் போயிருக்கேன். இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயிலை தாண்டணும் அப்படின்னா ட்ராவல்ஸ் பங்களா ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரைட் சைடில் இருக்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே, அதுதான் ட்ராவல்ஸ் பங்களா. அந்த இடத்துல நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மலைக்கோயில் வியூ சூப்பராக தெரியும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆட்டோவில் போகிறது என்ன ஒரு ஆனந்தம் தலைவருக்கு. ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கான். அது ஃபுல்லாக அன்னைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். தூக்கத்தில் கூட தூங்கும்போது ஆட்டோ ஷேக்கிங் அப்படின்ட்டே தான் இருந்தான். அந்தளவுக்கு அவனுக்கு ஆட்டோ ரைடு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலைக்கோயில். இன்னமுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாவே சூப்பராக தெரியும். இப்போ நிறைய வீடுகள் வந்துருச்சு, எல்லாம் மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த வியூ வந்து இப்போ பிளாக் ஆயிருச்சு. நிறைய இந்தியன் விலாக்ஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யுஎஸ் விலாக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி என்னடா அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் முதல்ல இந்தியன் விலாக்ஸை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் வேறு இந்த தடவை நிறைய விலாக்ஸை எடுத்து வச்சுட்டேன். அதனால் ஒவ்வொன்றா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் இப்போ நான் சொல்ல போகிறவங்க கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா என் கூட தாராபுரம் வரைக்கும் ஒன்றா பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணாங்க. அவங்களுக்கும் தெரியாது நான் இந்த பஸ்ஸில் வரப்போகிறேன் அப்படின்னு. எனக்கும் அன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஐடியாவே இல்லை. பஸ்ஸு ஏறின உடனே அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறமா ஒரு தயக்கம் இருந்தது, பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறீங்க தானே, நான் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னாங்க. என்னை விட சின்ன பொண்ணு தான், படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். இதில் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்கள் வீட்டுக்காரர் பேரும் என் பேரும் ஒன்று தான் அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை. அதுக்கப்புறம் என் பேர் அருள்மொழி அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி உங்களோட ட்ராவல் பண்ணது. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தேங்க்யூ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ்மா உங்களுக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் அவங்க அப்பாவை பார்த்த உடனே என்ன ஒரு ஆனந்தங்கிறீங்க. இத்தனைக்கும் நம்ம பார்த்து தான் வச்சுக்கிறோம். ஆனால் என்னமோ நம்ம கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் பசங்களை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியும் ஒரு டயலாக் அடிப்பானுங்க பாருங்கள். அவங்க அப்பாவை பார்த்த உடனே நமக்கு தோணும், என்னமோ அப்பாவை பார்த்து பல மாதம் ஆன மாதிரியே ஃபீலிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவோட போய் இருந்துட்டு வந்தானுங்க. இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அப்படின்னு மாற்றி தான் இருந்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் வச்சு என்னால் சமாளிக்க முடியலை அப்படின்னு ஒருத்தனை ஒரு வாரம் கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தனை வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். இதில் என்னென்னா நாங்களும் நோட் பண்ணி பார்த்துட்டோம், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இருக்கிறப்ப ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாக இருக்குது. ஒருத்தன் இங்கேயும் ஒருத்தன் அங்கேயும் அப்படி பிரித்து இருந்தால் சத்தமே இல்லாமல் இருக்கானுங்க. இந்த பையனா சேட்டை பண்ணுது, இந்த பையனா குறும்பு பண்ணுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படியே குவைட்டாக இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்துட்டானுங்கன்னா வீடே 2ஆயிருது. நானும் பார்த்துட்டேன், போகிற வீட்டில் சொந்தக்காரங்க மீட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு 5-10 நிமிஷத்துலையே, ஆனால் நீ எப்படித்தான் 2 பேரையும் வச்சு அங்கே சமாளிக்கிறன்னே தெரியலம்மா, கஷ்டம்தான் போ அப்படின்னு இந்த டைலாக்கை சொல்லாமல் நகர்றதில்ல. ராயபுரத்தில் இருக்கிற கிராஸ்புக்கு தான் எப்போவுமே போவோம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க லொக்கேஷன், ராயபுரத்தில் இருக்குது திருப்பூரில். இந்த ஜூஸ் கடை அதுக்கு முன்னாடியே வருங்க. எப்போவுமே இங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். சின்ன கடை தான், ஆனால் ரொம்ப நல்லா போட்டு கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் மீந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிக்சர் ஜாரில், அதையுமே நம்ம கொடுத்துருவாங்க குடிச்சிக்க சொல்லி. நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன், இங்கே தான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நான் போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச விஷயங்களை இங்கே நல்லாயிருக்கும் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சில ஐடியாஸ் மட்டும்தான் நான் சொல்ல முடியுமே தவிர, இங்கே தான் போய் வாங்கணும் அப்படின்னுலாம் நான் யாரையும் கம்பல் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, யுஎஸ்லேயே ட்ரெஸ்ஸு கிடைக்குமே பசங்களுக்கெல்லாம், எதுக்கு தேவையில்லாமல் அங்கேருந்து வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அது வந்து பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், 2வது அஃபோர்டபுள், கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஊரை அடிச்சுக்கவே முடியாது. யுனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்கும். இப்போது இங்கே நம்ம வீட்டில் 2 பசங்க, இப்போ என் வீட்டுக்கார சேர்த்துனீங்கன்னா 3 பசங்க, 3 பேருக்கும் டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ட்ராக்ஸு, ஷர்ட்டு, இன்னர் வேரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு 2 வருஷம், குறைஞ்சது ஒரு 1.5 வருஷத்துக்கு போட்டுக்கிற மாதிரி லம்பாக வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சுக்குவோம். அது எங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்தியாவில் வாங்குகிறோமோ இல்லை இங்கே யூஎஸில் வாங்குகிறோமோ, கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கா, போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கா, இதைத்தான் பார்க்க போகிறோம். அது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா யாருக்கு எங்கே இஷ்டமோ அங்கே வாங்கிக்க வேண்டியது தான். இந்த எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கலர்ஸுமே ரொம்ப நல்லாவும் இருந்தது. எதுவுமே இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதில் தான் ரொம்ப டைம் ஆச்சு எந்த கலரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு டீல் கலர் போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி பிளாக் போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்தது. பில்லிங் கவுண்டருக்கு முகிலோட பிளாக் கலர் ஷர்ட்டு போகவே இல்லை போல், எங்களுக்கு தெரியலை. நான் இங்கே எடுத்து வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கிராஸ்புக்கு அன்றைக்கி போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. நிறைய எடுத்தோம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக உட்காந்து செக் பண்ண முடியல என்னால். அது என் சைடு மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் பார்க்குறேன், முகிலோட பிளாக் கலர் மட்டும் வரவே இல்லை. பில் எடுத்து பார்த்தா பில்லிங்கும் ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் வாங்கும்போது போய் பார்த்தா பிளாக் கலரில் அவனோட சைஸு தீந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரே கலரை மறுபடியும் 2 பேருக்கும் ஒன்றா வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி கோஆர்ட்ஸ் எல்லாம் வந்து கிராஸ்பில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பசங்களுக்காகட்டும் நமக்காகட்டும் நிறையா கோஆர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக போட்டு பார்த்து எந்த சைஸ் ஓகேவோ வாங்கிட்டு வந்துக்கலாம். இதில் என்னென்னா, இந்த மாதிரி ஷர்ட் டைப்பில் இருக்கிற கோஆர்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு எப்போவுமே எடுக்கிற சைஸை விட ஒரு சைஸ் கீழே போகணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி இருக்குது. மற்றதில் டிஷர்ட்டில் மற்ற ஷர்ட்டு நார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாக்ட் சைஸே கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கோஆர்ட்ஸ் மட்டும் ஒரு சைஸ் கீழே இருக்கிறத போட்டு பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே ட்ரையல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சேம் பிராண்டாகவே இருந்தாலும் சில சமயம் அந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னில் சைஸ் எல்லாம் வேரி ஆகும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்தாங்க. பழனிலேயே உங்களை நான் மீட் பண்ணிடுவேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் திருப்பூரில் மீட் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஷாப்பிங் வந்திருந்தாங்க. எப்போவுமே பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் பேசுவோம், பேசிட்டு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐயோ எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் கேமராவே ஆன் பண்ணுவேன். இல்லைன்னா பேசிட்டு அப்படியே அவங்க கிளம்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும் வர்றதுக்கு, ஒரு சிலர் வேண்டாமே அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டையுமே கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கிற சுவாரஸ்யத்தில் நான் மறந்துடுவேன். அப்புறம் அவங்களாம் கேட்பாங்க, வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. எழிலோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எங்கேயோ ஒயிட் கலரில் சுண்ணாம்பு கரை, எங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. இன்னொரு முக்கியமான டிப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பசங்களுக்கு நீங்கள் ஷர்ட்டு டிஷர்ட்ஸ்ன்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே அதுக்கு மேட்சிங்காக ஷார்ட்ஸோ ட்ராக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ரேண்டமாக ஒரு ஃபியூ கலர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே அப்படி தான். முன்னாடியெல்லாம் ஒரு ஐடியாவே இருக்காது. பிடிச்ச கலர்ஸில் ஒரு 4-5 டிஷர்ட் வாங்கணுமா, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய் ஒரு 4 ஷார்ட்ஸு, ட்ராக்ஸ் ஒரு 4 அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் முன்னாடி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு போட்டு விடும்போது கரெக்டாக அந்த மேட்ச் இருக்கவே இருக்காது. அடடா அன்னைக்கே கரெக்டாக பார்த்து வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். இது பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே நிறையா டைம் நடந்திருக்கு. அதுலேயும் மெயினாக குர்த்தீஸ் வாங்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போதைக்கு என்ன தோணும்னா, இது கண்டிப்பாக மேட்சிங்காக ஒரு லெகின் ஊரில் இருக்கும், இதுக்கு பேண்ட் இருக்கும், ஒரு பிளாக் போட்டால் சரியாக இருக்கும், ஒயிட் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்துடுவேன். இதில் மேட்சிங் பேண்ட்ஸை விட சாரீஸ்க்கெல்லாம் இன்ஸ்கர்ட்ஸை மறந்துட்டு வருவேன் பாருங்கள், அது இன்னும் வேறு லெவலு. பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு பசங்களுக்கு மட்டும்தாங்க வாங்க முடிஞ்சது. எனக்கும் அவருக்குலாம் பார்க்குறக்கு சுத்தமாக டைம் இல்லை. இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பசங்களும் டயர்டாயிருவாங்க, நமக்கும் பழனி போகிறக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தனியாக ஒரு நாள் வந்து தான் எனக்கும் அவருக்கும் வாங்கணும். அது பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் வரும். இப்போ பசங்களோட டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குங்க. இப்போ இது வந்து 300. இப்போ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 280. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் மாறி மாறி இருக்கும். சில டிஷர்ட்ஸ் எல்லாம் 150, 170 அந்த ரேஞ்சுக்கு கூட இருக்கும். இப்போ எத்தனை வாங்குகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நிறையாவும் வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, சைஸ் வந்து மாறி போயிடும்.
அதனால் இப்போ ஒரு 20 டிஷர்ட் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மட்டும்தான் இங்கே வச்சுக்குவேன். மீதி 10 தனியாக ஒரு சூட்கேஸில் போட்டு வச்சுருவேன். ஒரு 6 மாதம் கழித்து இல்லை ஒரு 8 மாதம் கழித்து அந்த 10 டிஷர்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். அதாவது இப்போ போட்டுக்கிறதுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த டிஷர்ட்ஸை முதல்ல யூஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் லூஸாக இருக்கும், நமக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கும் இல்லை கலர் பிடிச்சிருக்கும், ஆனால் ஒரு சைஸ் வந்து லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த 8 மாதம் கழித்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா 170 அப்படின்னு இருக்குது. இது மேக்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மேக்ஸில் இருக்கிற மாதிரியான டிஷர்ட்ஸுமே இங்கே கிடைக்கும். ஒரு ஜென்டில் சைக்கிளில் துவைச்சோம் அப்படின்னா தான் துணி வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும். ஏன்னா நம்ம எப்படி இங்கே வாஷர் ட்ரையரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த ஹாட் வாட்டர் சைக்கிளில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பசங்களுக்கு வந்து நார்மல் சைக்கிளே போதும். கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு துவைச்சிக்கோங்க. ஒயிட்டுன்னு சொல்லலை, ரொம்ப லைட் கலர்ஸாக இருக்கிறதையுமே தனியாகவே சேர்த்து வச்சு துவைச்சிருங்க. இந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் ஒன்றா துவைச்சிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ கலர் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேட் ஆகாமல் கொஞ்சம் நாளைக்கு வரும். எத்னிக் வேர் இந்த ஷர்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பசங்களோடதை மட்டும் ஒரு பக்கெட்டில் தனியாக போட்டு ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். இல்லை சில சமயம் ரொம்ப முடியல நம்ம வாஷர்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னா வாஷரில் மட்டும் போடுங்க. அந்த ஸ்பின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்காம வெளியில் எடுத்து மேனுவலாகவே நம்ம லைட்டாக பிழிஞ்சிட்டு ஏர் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரையரில் போட வேண்டாம். அப்படி இருக்கும்போது எத்தனிக் வேர்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். என்ன அப்படி சுவாரஸ்யமாக நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தோன்னு தெரியலை. நான் ஆடியோ கூட வச்சு கேட்டு பார்த்தேன், ரொம்ப லோவாக தான் இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்டில் வேறு டிவி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறனால சுத்தமாக எனக்கு அப்போ என்ன பேசணுங்கிறதே ஞாபகம் இல்லை. ஆனால் எவ்வளோ சுவாரஸ்யமாக உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே. இன்னர் வேர் எல்லாமே இந்த தடவை எழிலுக்குமே கொஞ்சம் நிறையா வாங்கிக்கிட்டேங்க. அவர் கம்ப்ளீட்டாக டைப்பர்லேருந்து மாறிட்டார். இப்போ ஸ்கூலுக்கு வேறு போக போகிறாரு அப்படிங்கிறதுனால அவனுக்குமே தனியாக இன்னர்ஸ், முகிலுக்கு தனியாக இன்னர்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் ஒரு 70 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்ஸு 180 170 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் நாளைக்கு சம்மர் தான் அப்படிங்கிறனால ஷார்ட்ஸே போட்டு விட்டுக்கலாம். இனி வின்டர் வரும்போது தான் ட்ராக்ஸ் எல்லாம் தேவைப்படும். ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 240 அந்த ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். பசங்களுக்கு மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கினதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22K வந்துச்சு. அதாவது டிஷர்ட்டு, ஷார்ட்டு, ட்ராக்ஸு, இன்னரு, ஷர்ட்டு இதெல்லாம் சேர்த்து 22K. இப்போ பசங்களுக்கு மட்டும் சேர்த்து வாங்கும்போது 22,000 வந்திருக்கு. அடுத்து எங்களுக்கு ஷாப்பிங் போனோம். இதுதான் லாஸ்ட்டு ஷாப்பிங்க. நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல தான் அவருக்கு டைம் கிடச்சி நானும் அவரும் திருப்பூர் போனோம். அவினாசி முதல்ல போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் திருப்பூர் போனோம். இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மங்கலம் ரோடு ஸ்டார்டிங்கில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். லாஸ்ட் டைம் வரும்போது வேலை போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த தடவை வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க போல இருக்குது. ரோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மங்கலம் ரோட்டு மேலேயே தான் நிறைய சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. இவருக்கு பொண்ணு பார்க்குறப்ப தான் முதல் தடவை கொஞ்சம் அவினாசியிலிருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி பழனியில் வந்து பொண்ணு பார்த்தாங்க. அதுக்கே அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கேட்பாங்க, இது வந்து என்ன இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் நீ பார்த்துருக்க அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ட்ராவல் டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னாலோ இந்த 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பழனியிலிருந்து அவினாசிக்கு டைரக்ட் பஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது ஏன் இன்னும் ப்ராப்பராக வரலை அப்படின்னு எனக்கு தெரியலை. அட்லீஸ்ட் இமெயில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஊட்டி பஸ்ஸோ இல்லை ஒரு சத்தியமங்கலம் பஸ்ஸோன்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் போகும். அதுவும் அந்த டைம் பார்த்து போகணும். ஃப்ரீக்வெண்ட்டான பஸ்ஸஸ் வந்துட்டு ப்ராப்பராக கிடையாது. திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து நம்ம அவினாசி மாறி போகணும். அதுலேயும் அந்த புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே நிறையா கோஆர்ட் செட்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குர்த்தியும் பேண்ட்டும் மட்டும்தான் கோஆர்ட்ஸாக வரும். ஆனால் இப்போது இந்த ஷார்ட் டாப்ஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ்க்கு வந்து காட்டன் பேண்ட்டு, நம்ம அந்த நார்மல் பனியன் டைப் இல்லாமல் டிஷர்ட்டுக்கு காட்டன் பேண்ட்டு, இந்த மாதிரி நிறைய கோஆர்ட்ஸை நான் பார்த்தேன். ஸ்கர்ட்டெல்லாம் கூட நல்லா இருந்தது. ஆனால் நான் வேறு இடத்துல ஒரு ஸ்கர்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால இங்கே வாங்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்தையும் போய் போட்டு பார்த்து அதுக்கே டைம் சரியாக இருந்ததுங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீடியோ எடுக்கிற டைமுக்கு அவர் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல் ஃப்ளோர் தான் மென் செக்ஷன், அங்கே போய் அவர் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லைங்கிறனால அதுக்கப்புறம் நான் கடையில் வீடியோ எடுக்க முடியலை.
ஸோ நான் வாங்கினதெல்லாம் வீடியோட கடைசியில் காமிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு இந்த ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் பெருசாக பிடிக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப இஷ்டம். என்னென்னா தேங்காய் பன். அதுலேயும் இந்த நீலகிரி பேக்கரியில் கிடைக்கிற அந்த கருப்பட்டி போட்டு செய்கிற தேங்காய் பன். கருப்பட்டியா வெல்லமான்னு தெரில, அது போட்டு செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பேக்கரியில் கிடைக்கிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். மதியம் 2 மணிலேருந்து என்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி டீ டைமுக்கு நம்ம அங்கே போகலாம், உனக்கு அந்த தேங்காய் பன் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆசையாக கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறோம், காலி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொண்டு வந்து வச்ச உடனேயே காலி ஆயிருங்க. சீக்கிரம் போகணும். நாங்கள் ஒரு 5:45 இருக்கும், அப்போ போனோம், அப்போவே கிடைக்கல. முகிலு எழில் மாதிரி பொக்குன்னு போயிட்டார் மனுஷன். சரி வாங்க வேறு ஏதாவது பேக்கரியில் போய் தேங்காய் பன் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இல்லை எனக்கு இங்கே இருக்கிறது தான் வேணும், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து வேறு ஒரு கடையில் போய் காஃபி குடிச்சிட்டு கிளம்புனோம். இப்போ டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். எனக்கு இப்போ காமிக்கிற டிஷர்ட் வந்து ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அவர் போட்டுட்டு வந்தார் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது அவருக்கு. இது நார்மல் டிஷர்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்வெட் ஷர்ட்டோட டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக 480 ஸ்டார்ட் ஆகி 830 வரைக்குமே வந்துட்டு வேரி ஆகும். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ எல் சைஸ் தான் அவர் கரெக்டாக இருந்தது. அதனால நான் அவர் போய் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் போய் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு எல் டைட்டாக இருக்குது அப்படின்னு. எக்ஸல் போடுறாரு, எக்ஸலும் டைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் எக்ஸலில் போய் தான் அவருக்கு பார்க்குறோம், அதுதான் ஃபிட் ஆகுது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன் சுருக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ நிறையா வந்துட்டு வேரி ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமனாருக்கு அவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் டிஷர்ட்ஸும் ட்ராக் பேண்ட்ஸும் வாங்கணும். இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா இங்கே வாங்குறாங்க இல்லைங்களா, இதுதான் இனி வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அதையே போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இடையிலலாம் போய் அவங்க டிஷர்ட்டோ ட்ராக்ஸோ வாங்கவே மாட்டாங்க. இந்த காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறதுக்கு இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டும் ட்ராக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு 4 செட்டு வந்துட்டு எடுத்திருந்தோம். அதுலேயுமே அவங்களோட எக்ஸாக்ட் சைஸ் எடுக்காமல் ஒரு சைஸ் பெருசாக தான் எடுத்தோம். அதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ எங்கள் மாமனாருக்கு எப்படின்னா அந்த டிஷர்ட்டில் பெருசாக எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. கலரெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் எதுவும் எழுதாமல் இருக்கணும். காலர் இருந்தாலும் சரி, காலர் இல்லைனாலும் சரி, அதெல்லாம் அவர் போட்டுக்குவார். ஆனால் பெருசாக அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா வேர்டிங்ஸ் எல்லாம் இருந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் முன்னாடி பாக்கெட்டு வேணும். பாக்கெட் இல்லைன்னா அவர் அந்த டிஷர்ட் வந்து வேண்டான்ட்டுருவார். இப்போன்னு பார்த்து முன்னாடி பாக்கெட் இருக்கிற மாதிரி நிறைய டிஷர்ட்ஸு வரவும் மாட்டேங்குதுங்க. அப்படியே இருந்தாலும் 1-2 தான் இருக்குது. அதில் இருக்க கலரு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க 2 பேருக்கும் எடுத்து முடிக்கும்போது என் வீட்டுக்காரர் சொன்னார், முகிலுக்கு எழிலுக்கு வாங்கும்போது கூட சீக்கிரம் வாங்கிட்டோம்ப்பா, உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வாங்குறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த தடவை இந்த ஷர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த ஷார்ட்ஸு, ட்ராக்ஸு, டிஷர்ட்டில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரில. அது இருந்துட்டால் போதும். ஏங்க ஒரு ஏதாவது விசேஷம் வரும், தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்னா நான் இதையே போட்டுக்கிறேன், என்னை விட்டுரு, நான் இதை போட்டுக்கு நான் நின்றுப்பேன், எனக்கு நீ ஷர்ட்டே எடுக்காத அப்படிங்கிறாரு. இப்போ பசங்க 2 பேரும் வந்து ஷர்ட் போட்டிருப்பாங்க, நான் சாரீ கட்டியிருக்கேன் இல்லை சல்வார் போட்டிருக்கேன், நீங்கள் மட்டும் எப்படிங்க ட்ராக்கோடு வந்து நிற்பீங்கன்னு கேட்டால், பரவாயில்ல நான் ஆடுவோன் அவுட்டாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை மட்டுமே தேடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா டைமுமே நாங்கள் கிராஸ்புக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ரிக்குக்கும் சேர்த்து தான் நான் டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதில் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஸோ அவருக்கு மட்டும் சைஸு லாஸ்ட் டைம் எடுத்ததை விட ஒரு சைஸு கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே அவருக்காக வாங்கினது தான். இந்த 2 கலருமே அவர் யூஸ் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்ல அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டு போய் கொடுக்குறப்ப தான் தெரியும். ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 டேஸ்லையே எனக்கு முடியல, காய்ச்சல் வந்துருச்சு. பசங்களுக்கு அவருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால நாங்கள் போய் அவரை பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் அவர் வந்து வெளியூர் கிளம்பி போயிட்டார். இன்னும் வரலை. வந்ததுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இனி அடுத்து என்னோடதெல்லாம் பார்த்துடலாம். இந்த மாதிரி குவாட்ஸ் எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது பாருங்களேன், நம்ம வெளியில் கூட போட்டுட்டு போய்க்கலாம். நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்ல ஃபார்மல் லுக்காகவும் இருக்குங்க. அதனால் இதில் 3 கலர்ஸ் வாங்கினேன். அது இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்லங்க, அது எப்போவுமே நம்ம மைண்டை ரீட் பண்ணுற மாதிரியே ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னாவே கடைக்கும் நமக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்கும் போல். எப்படின்னா இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஒரு சைஸில் இருந்திருப்போம். அப்போ போய் நம்ம இருக்கிற சைஸை கேட்குறோன்னு வைங்களேன், அப்போ அது இருக்கவே இருக்காது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைஸில் இருந்துருப்போம் பாருங்கள், அது நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு தோணும்,
ஏய் இதெல்லாம் நான் வர்றப்ப இல்லையே, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக வந்திருக்கிறப்ப தான் இதெல்லாம் கண்ணில் காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்த பிறந்து ஒரு சைஸ்க்கு வருவோம்ல, அதாவது நம்ம அந்த ரெகுலர் சைஸும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சைஸும் இல்லாமல் இடைப்பட்டு ஒரு சைஸ் இருக்கும், அதுக்கு வந்திருப்போம். அப்போ நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரெண்டுமே இருக்கும், இப்போ இருக்கிறது மட்டும் இருக்கவே இருக்காது. கேட்டால் இப்போ தான் மேம் ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போது நமக்கு அந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாவ், இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதில் மட்டும் எல் சைஸ் இருக்காது, மற்ற எல்லா சைஸும் வச்சுருப்பாங்க. கேட்டால் எல் சீக்கிரம் தீந்துருது மேம் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சைஸில் இருக்கிறோமோ அந்த சைஸ் தான் எப்போ பார்த்தாலும் ஸ்டாக் அவுட் ஆகுது. அது என்னன்னே புரியல. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பார்த்து பார்த்து என்னோடய சைஸில் எதெல்லாம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கறதுக்கு தாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. திருப்பூர் பிரான்ச் இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா, அது எந்த லொக்கேஷன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள், அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்து நைட் செட்டுங்க ரெண்டுமே. அதுக்கப்புறம் தனியாகவும் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்போவுமே யுனிக்கான சில பேண்ட்ஸு கிராஸ்பில் எனக்கு கிடைக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் டெய்லி வேர்க்குமே யூஸ் பண்ணுவேன், வெளியில் போட்டுட்டு போகிறது அப்படின்னாலும் யூஸ் பண்ணுவேன். அதில் மோஸ்ட் ஃபேவரட்டாக எனக்கு பிடிச்சது இது தாங்க. இதுக்கு வந்து பெல்ட்டும் கிடையாது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடி எலாஸ்டிக்கு, முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்காக அந்த இது இருக்கும். போட்டு பார்க்கும்போது அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருக்கும் பாருங்கள், அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த பேண்ட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரோப்போடு வர்றது இதில் நிறையா வாங்கினேன், ஏன்னா இப்போ இதுதான் ட்ரெண்டு போலாங்க, நிறையா கலெக்ஷன்ஸ் இதில் வச்சுருந்தாங்க. பேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது பாட்டம், எந்த பாட்டமாக இருந்தாலுமே எனக்கு வந்து எக்ஸ்எல் ஆர் டபுள் எக்ஸ்எல் இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோடய ஹைட் வந்து 5'7". கோஆர்ட்ஸில் அவங்களாவே கொடுக்குற பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எனக்கு வந்து அந்த காஃப் லென்த்துக்கு தான் இருக்கும். அதனாலேயே நான் தனியாக பேண்ட்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஹைட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சில சமயம் எக்ஸல் கூட ஹைட் பத்தாது, டபுள் எக்ஸல் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அந்த டபுள் எக்ஸல் வாங்கும்போது இந்த ரோப் மாதிரி டை பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெயிஸ்ட் வந்து கரெக்டாயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்து மாற்றி மாற்றி வாங்கிப்பேன். குர்த்தீஸு, டாப்ஸு இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக எல் சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் சில சமயம் அந்த ஃபிட்டிங் பொறுத்து எக்ஸல் கூட நான் வாங்குவேன். இந்த மாதிரி தனித்தனியாக பேண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிரிண்டட் பேண்ட்ஸாக இருக்குது இல்லை செக்குடு பேண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக பிளெயின் டிஷர்ட்ஸ், பிளெயின் டாப்ஸு நல்லா வந்து பொருத்தமாக இருக்கும். இல்லை டிஷர்ட்டு டாப்லேயே வந்து நிறைய கொச்சன்னு நிறைய டிசைன் இருக்குன்னா பிளெயின் பேண்ட்டுக்கு போயிடணும், அப்போ தான் அது வந்து நல்லா பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஃப்ளோயியாக அப்படியே காத்தோட்டமாக இருக்கும். இனி நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு இங்கே சம்மர், அதுக்கெல்லாம் வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கோ இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிஷர்ட்டோட பிராண்டு பாருங்களேன், தெரியுதான்னு எனக்கு தெரியலை. அது வந்து எனக்கு டபுள் எக்ஸல் தாங்க கரெக்டாக இருந்தது. நான் ஏன் சைஸை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலர் உங்கள் ஹைட்டு தான் நானுமே, உங்கள் சைஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, எக்ஸாக்டாக நமக்கு இந்த பிராண்டில் இந்த சைஸ் அப்படின்னே கிடைக்கிறதில்ல, அது வேரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ குர்த்தீஸ்கெல்லாம் வந்து போடுற பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் காட்டன் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பியோர் காட்டன் வாங்குறீங்கன்னா உங்களோட சைஸை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. அந்த காட்டன் பேண்ட்டு நம்ம நிறைய போட போட பயங்கரமாக சுருங்கி 2 சைஸ் கீழே குறைஞ்சி வந்துடும். அதனால உங்களோட சைஸுக்கு அடுத்த சைஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா காட்டன் வித் ரேயான் கலந்த மாதிரி இருக்கிற பேண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரேயான் கலந்துருந்தாலுமே லைட்டாக ஷ்ரிங்க் ஆக தான் செய்யும், ஆனால் பியோர் காட்டன் அளவுக்கு ஃபுல்லாக ஷ்ரிங்கேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேண்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்துட்டு லினன் பேண்ட்டுங்க, அந்த பிரிண்ட்ஸோடு இருக்கு இல்லையா, அது வந்து லினன் காட்டன் சூப்பராக இருக்குது நிஜமாவே. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அதில் இன்னும் 2-3 பேண்ட்ஸ் கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு, அந்த இக்கத் பிரிண்ட்டோடு இருக்கிறது. இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா, இது வந்து குர்த்தீஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே ஃபேப்ரிக் வந்து இந்த ஸ்பேண்டெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைப்லேயும் இருந்தது. இப்போ நான் காமிக்கிற இந்த லினன் பேண்ட்டு நம்ம முன்னாடியெல்லாம் சல்வார்ஸ் தைப்போம் இல்லைங்களா, அப்போது ஒரு பேண்ட்டு தைச்சி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிங். இது பலாசோ கிடையாது, இது ரெகுலர் டைப்பும் கிடையாது, இது ஒரு மாடல். இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் குர்த்தீஸ் இல்லைனா வெஸ்டர்ன் டாப்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், இதில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த குர்த்தீஸ் எல்லாம் நான் இப்போ ஓப்பன் பண்ணலை. கடைசி ஆக ரொம்ப முடையாயிருச்சு. அப்படியே மடிப்பு கலையாமல் சூட்கேஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ரைஸை மட்டும் காமிக்கிறேன். இங்கே சூட்கேஸ் அன்பேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குர்த்தீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது இல்லாமல் கொஞ்சம் சல்வார் செட்ஸுமே நான் கிராஸ்பில் வாங்கியிருந்தேங்க. அது எல்லாமே வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பிராண்டு அமாயா, சைஸ் வந்து எல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? Until then, tata, bye bye.